காரைக்குடி செய்தியாளர் மீதான கொலைவெறி தாக்குதலுக்கு நியூஸ் 7 தமிழ் நிர்வாக ஆசிரியர் திரு பகவான் சிங் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒரு சீரியஸ் கண்டிஷனில் பாலமுருகன் தேவக்கோட்டை ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறார். இதை பற்றி போலீஸுக்கு புகார் தரப்பட்டிருக்கு. பேரிபாலாவை கைது செஞ்சுருக்காங்க. இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு நியூஸ் 7 தமிழ் ஆசிரியராக மட்டுமில்ல, கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் நான் பத்திரிகை துறையில் இருந்திருக்கேன். மெட்ராஸ் யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட், இந்த யூனியனில் நான் தலைவராக இருந்திருக்கேன் 2 டேர்ம்ஸ். இதில் நாங்கள் பத்திரிகையாளர்களாக நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் பத்திரிகை துறையில் நாங்கள் சமுதாயத்தினோட சேவகர்கள். என்ன நடக்குது சமுதாயத்தில், அரசாங்கத்தில் என்ன நடக்குது, அரசியல் கட்சிகளில் என்ன நடக்குது, பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் உங்களுக்கு எப்படி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் நன்மைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களையோ, சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகள், ஃபால்ஸ், மிஸ்டேக்ஸ், இதெல்லாம் நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தால் தான் நீங்கள் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். நல்லது நீங்கள் எதிர்பார்க்கலாம், கேட்கலாம், டிமாண்ட் பண்ணி கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு அரசியல் கட்சியாக இருக்கட்டும், ஒரு சமுதாய அமைப்பாகட்டும், அவங்க என்னது நல்ல செய்கிறாங்க, நல்லது என்ன செய்கிறாங்க, கெடுதல் என்ன செய்கிறாங்க, தீமைகள் தப்புகள் என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தால் தான் அந்த சமுதாயம் ஒரு ஆரோக்கியமான நிலைமையில் இருக்கும். இந்த வேலை தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் நான் சொன்ன மாதிரி என்னுடைய லாங் டென்யூரில் பல முறை நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரு உண்மையை சொல்ல ஒரு பத்திரிகையாளர் ஒரு இடத்துக்கு போனாலோ, இல்லை ஒரு உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாலோ அடிக்கடி நான் சொல்ல மாட்டேன், இது வேண்டாம், பல முறை தாக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள். இது லேட்டஸ்ட்டு இப்போ நடந்த சம்பவம். இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா? கஷ்டம்தான். ஏன்னா மனிதன் இந்த மாதிரி நமக்கு ஏதாவது பிடிக்காத விஷயம் யாராச்சும் சொன்னால் நம்ம அதை ஏற்றுக்க மாட்டோம். உடனே திருப்பி அவங்ககிட்ட சண்டை போடணும். முடிஞ்சால் நமக்கு வலுவு இருந்து அவனுக்கு வீக்கான ஆளாக இருந்தால் போட்டு அடிக்கணும். நிருபர்கள் இறந்துருக்காங்க இந்த மாதிரி தாக்குதல்களில். இதுக்கு நாங்கள் நியூஸ் 7 தமிழ் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த தாக்குதலை வன்மையாக கண்டிக்கிறோம். அரசாங்கத்துக்கிட்டேயும் போலீஸுக்கிட்டேயும் நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இந்த நடவடிக்கை எப்படி இருக்கணும்னா, இது என்னுடைய பாலமுருகன், என்னுடைய இனிய நண்பன், என்னுடைய சகோதரன், இந்த பாலமுருகனுக்கு நியாயம் மட்டும் வந்தால் போதாது. இது இன்னுமே இந்த மாதிரி பத்திரிகையாளர்னா என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் திட்டலாம், அடிக்கலாம் அப்படின்ற இந்த ஒரு கொள்கையை, இந்த ஒரு செயல்பாடு நிறுத்தணும். பல விதத்தில் பத்திரிகைகள் மேலே, ஊடகங்கள் மேலே இந்த மாதிரி தாக்குதல்கள் வந்துட்டு இருக்கு. இது ஒரு சம்பந்தப்பட்ட அந்த நிருபரை தாக்குறது மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு இன்கன்வீனியன்ட் பிடிக்காத ஒரு நியூஸ் போட்டால் உடனே அந்த நியூஸ் பேப்பருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நிறுத்திடுவாங்க, இல்லை அந்த டிவி சேனலை கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு இன்டாலரன்ஸ், சகப்பு தன்மை இல்லாத இந்த செயல்பாடுகள் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதை நிறுத்தணும்.